வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று திட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸ்லேருந்து. செத் ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ விஷமினா ஷெட்யூல் இருக்குமா, பிளான்ஸ் இருக்குமா? ஏன்னா ஒரு பிளான் தான் சொதப்பி இன்ஜுரி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி வீடியோவில், செத் ராலன்ஸ் மேபி விஷமினா கிட்டத்தில் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. விஷமினா மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுவாருன்ற மாதிரி இப்போது ட்ரைனிங் பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் இருக்கார் போல். ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு. என்ன ப்ரோ சண்டை போட்டு கொஞ்ச நாள் தான் இன்ஜுரி ஆனால் அப்போ கூட ட்ரைனிங் எடுப்பேன். ஆமாங்க, கையில் தான் இன்ஜுரி ஆகிடுச்சு. அந்த கையெலாம் பார்த்தீங்கன்னா சரி வருதா, உய்ய முடியுமா, ஃபைட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுறதுக்கோசரம் திருப்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் எடுப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தலைவன் ப்ராக்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, செத் ராலன்ஸ் கண்டிப்பாக விஷமினா இருப்பார். இன்னும் எலிமினேஷன் சாம்பரே வரல. அதுக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் 1 or 2 வீக் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே தலைவன் ட்ரைனிங் எடுத்துன்னு இருக்காரு. அப்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விஷமினா 42ல் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுவார். என்ன ஒன்று, இவருக்கு ஆப்போசிட்டாக கம்ப்ளீட் பண்ணுற பிரான் பிரேக்கர் தான் இருப்பாரான்னு தெரியல. அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ திடுக்கிடும் ஒரு சர்ஜரி ஒன்று நடந்திருக்கு. அவருக்கு 2 or 3 month ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு பார்க்கும்போது பிரான் பிரேக்கர் தான் இருக்க மாட்டார் போல். செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸ் கண்டிப்பாக இருப்பார். மேபி பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் வேறு ஏதாவது ஃபியூடு கன்வெர்ட் பண்ணி விடுவாங்க. அப்படி இல்லைன்னா அது என்ன சொல்கிறது, இந்த இப்போ ஒரு மாஸ்க்டு பாய் இருக்காருல்ல, இப்போ ஒருத்தர் அட்டாக் பண்ணிட்டுருக்காரு. அவர் மேபி செத் ராலன்ஸ் கூட ஜாயின் பண்ணலாம். இல்லை அவர் செத் ராலன்ஸாக கூட இருக்கலாம். செத் ராலன்ஸாக இருந்து அந்த டீமில் இருக்கவங்க கூட யார் கூடாது சிங்கிள்ஸ் மேட்ச்சு ப்ளே பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பிரான் பிரேக்கர் இருந்தால் ஐப் இருக்கும். பட் வேறு யாரு கூடயும் பெருசாக மேட்ச் பண்ணுற மாதிரி ஐப் இருக்க மாதிரி எனக்கு தோணலை. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. போனால் யார் பக்கம் போவாங்க, லோகன் பாலா, பிரான்சன் ரீடா அப்படின்றது தெரியல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வரும் வெயிப்பர் ராண்டி ஆர்டன்கிட்டேருந்து தலைவன் மோசமான ரெக்கார்டு ஒன்று படைச்சிருக்காரு. மோசமான ரெக்கார்டை படைச்சிருக்கான்னு சொல்கிறத விட மோசமான ரெக்கார்டை படைக்க வச்சுருக்கானுன்றது தான் சொல்லணும். இப்போ என்னன்னா, ஒரு வருஷம் கிட்டத்தட்ட போன வருஷம் அடி சூடு பிடிக்க ஆரம்பிச்சிது. அந்த விஷயம் இந்த விஷயம் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 பேப்பர்ஸ் கரெக்டாக எல்லா பேப்பர்ஸும் அட்டன் பண்ணிடுறாரு. இப்போது ஒரு ஃபைனலில் தான் அட்டன் பண்ணல. ஆனால் 2 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். 2 வருஷமாக எல்லா பேப்பர்ஸும் அட்டன் பண்ணார். இப்போது கண்டினியூஸாக ஒரு 5 பேப்பர்ஸோ 4 பேப்பர்ஸ் தான் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷமினா 41ல் ஜோ என்ட்ரியை மட்டும்தான் டிஃபெண்ட் பண்ணி மேட்சை வின் பண்ணியிருக்காரு. மற்றபடி எல்லா மேட்ச்லையும் தோல்வியிலே சந்திச்சு விட்ருக்கானுங்க. ராயல் ரம்பிளில் ஃபேட்டல் 4-வே ரோமன் கீமன் தோல்வி, சாம்பரில் இருந்தார் தோல்வி. அந்த மாதிரி ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு. அதுக்கப்புறம் போன இதில் லோகன் பாலா யார்கிட்டேருந்து தெரியல, லோகன் பால் முன்னாடி தான் அதில் தோல்வி அடைஞ்சினே இப்போ திருப்பி தோல்வியிலாம் போய் முடியுமான்றது தெரியல. இந்த விஷமினாச்சும் தலைவனை ஏதாவது ஐப் கொடுப்பாங்களா என்னன்றது புரியல. ஆனால் ஆளுங்களை பார்த்தாலும் அவ்வளோ இதுவாக இல்லை எஃபெக்ட் போடுற மாதிரி. இதில் இருக்கிறதுல எல்ஏ நைட் இருக்கார். எல்ஏ நைட்டு வின் பண்ணுவார்னு தெரியல. எல்ஏ நைட்டை தவிர்த்து எல்ஏ நைட்டு ட்ரூ இப்போ வைக்கிறது வாய்ப்பு இல்லை. கோடி இல்லைனா ராண்டி இவங்க மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. மற்றபடி யாரும் பெருசாக அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கடுத்தது எல்ஏ நைட்டை விட்டு தள்ளுங்க. ஜே ஊசோ இருக்கார், அவர் தான் குவாலிஃபை ஆவார்னு நினைக்கிறேன். குந்தர் ஆவார்னு நினச்சேன். ஆனால் குந்தர் ஆகாமல் ஜவான் எவன்ஸ் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகிருக்காரு. இன்னும் 2 ஸ்லாட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்ட்டு அப்புறம் ஜே ஊசோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாங்க. பிராக் லெஸ்னர் இருப்பாருன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் ஆனால் பிராக் லெஸ்னர் இந்த சாம்பரில் இருக்க மாட்டார் போல். சாம்பரில் இருக்க மாட்டார், ஆனால் வருவார், அது வேணால் உறுதி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் ஃபினாமினல் 1ஓட ட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கொடுக்க போகிறாங்க. இது என்ன ப்ரோ புதுசாக சம்பவம், நான் முன்னாடி பார்த்து அந்த போஸ்டர் விட்டு காமிச்சானுங்களா, ஐயோ தலைவன் திருப்பி வராமல் போல். அது அவ்வளோ சீக்கிரம் எப்படா ரிட்டையர் பண்ணுறோனுங்க. தலைவன் பார்த்தீங்கன்னா திருப்பி வேறு ஏதாவது ஸ்டோரி ரிட்டையர் பண்ணுற மாதிரி சும்மா வச்சு பண்ணாங்க. குந்தரை போய் பண்ணி ஜெயிச்சிக்கிறாரு. அப்படியாவது வீடியோ கிளிப் காட்டி திருப்பி ரிட்டையர் மேட்ச் பண்ணி திருப்பி மெரி மேட்ச் பண்ணி அதில் வின் பண்ணி வருஷம் எண்டிங் வரைக்கும் இருப்பாரோன்ற மாதிரிலாம் சில இதெல்லாம் காட்சிகள் காணேன். ஆனால் அப்படி இல்லை, ட்ரிபியூட் கொடுக்க போகிறாங்க போல். ட்ரிபியூட்னா அதான் ஜான்சனா கொடுத்தாங்கல்ல, எல்லா ரெஸ்லர்ஸும் சுற்றி நின்று பார்த்தீங்கன்னா
ரோப்பனை தலைவனை அப்ரிஷியேட் பண்ணாங்கள்ல, அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த க்ளவுஸு இதெல்லாம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா கழட்டி வச்சுருவாரா என்னன்றது தெரியல. ஆனால் என்னை பொறுத்தவரை கழட்டி வைக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். டிஎன்ஏல இன்னும் ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சே பண்ணலை இவர். அதில் பண்ணால் தான் முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஜான்சினா டபிள்யூடபிள்யூவோட பெரிய ஃபேஸு, டிஎனோட பெரிய ஃபேஸு ஏஜே ஸ்டைல் தான். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இதை தான் சொல்கிறது. நான் கூட போன வீடியோ சொல்லியிருப்பேன், குந்தர் தான் குவாலிஃபை ஆவார்னு. பெரிய பெரிய ஸ்டார்ஸை வச்சு பண்ணுறாங்கன்னு. பட் குந்தரை எலிமினேட் குந்தரை வின் பண்ணணும், ஜோவான் எவன்ஸை இங்கே குவாலிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இது என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, ஜோவான் எவன்ஸ் இருக்கிறது ஆய்ஃப்லைக்கு அவசரம். ஏன்னா பறந்து சண்டை போகிறவங்க இந்த டைம் யாரும் இல்லாமல் போய்டும்ல, ஃபாஸ்டஸ்ட்டும் இருக்கணும்ல. இளைநேட்டிவ் இவங்கெல்லாம் ஃபாஸ்ட்டு தான், மற்றபடி பறந்து சண்டை போடுறதுக்கு ஒருத்தவங்க வேணும்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டை ஜோவான் எவன்ஸை வச்சுருக்காங்க. ஆர்கேஓ ஜோவான் எவன்ஸ் ஃபினிஷரும் பார்த்தீங்கன்னா ஒரே இது. ஜோவான் எவன்ஸ் பறந்து பார்த்தீங்கன்னா அந்தரத்துலேருந்து பறந்து இது பண்ணுவார். அதை ஆர்கேஓ கன்வெர்ட் பண்ணி ரேண்டி ஆர்டன் ஒரு இது போடுவார் மாதிரி இப்போ ஒரு டியூட் வந்திருக்கு. பார்க்கலாம், ஜோவான் எவன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வரும் இந்த ஒரு பாக்ஸை பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு வந்து டெலிவரி பண்ணுறாங்க. நம்மளுடைய ஆடம் பேர்ஸ்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி இந்த பாக்ஸை இந்த 28ஆந்தேதி பிரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. 28ஆந்தேதி என்ன சாம்பர் நடக்குது, எலிமினேஷன் சாம்பர். அப்போ தான் இதை திறந்து பார்க்கணும், இப்போ திறந்து பார்க்கக்கூடாது. அவரு என்ன சொல்லிட்டாரு, தம்பி இங்கே வேணாம்ப்பா, நீ ஸ்மாக் டவுனுக்கு எடுத்துன்னு போய் பண்ணுறு, அங்கேயும் பண்ணலாம் தானே, இங்கே இருந்தால் நான் இது எப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துருன்ற மாதிரி. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரிட்டனுக்கா இல்லை ஏதாவது உள்ளே பொம்மை காட்ட போகிறாங்களா என்னன்றது தெரியல. என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டிஸ்க் கொடுத்தா வாய்ப்பு இருக்குது. ரிட்டனுக்கும் மேபி வாய்ப்பு இருக்குது. செத்ராலன்ஸ் இதுலேருந்து வருவாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவர் தான் அந்த மாஸ்க் கடையில் இருக்கார்ல. பிரான் பிரேக்கர் போட்டு வருவான்னு கேட்டிங்கன்னா தெரியல. பிரான் பிரேக்கர் வரத்துக்குலாம் அவ்வளோ வாய்ப்பு இல்லை. பிராக்கும் வரப்போகிறாரு, அவரும் இல்லை. அப்போ யாருப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? வேறு யார்? கிறிஸ் ஜெரிகோ ராயல் ரம்பிளையும் வரல, அந்த மண்டே நைட் ராலையும் வரல. அப்போது உங்கள் சாம்பருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெஸ்டர்மினியா டிக்கெட்லாம் லோ பட்ஜெட்டில் போகுது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது புது விதமாக பண்ணுன்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணுறாங்க, மக்களுக்கு இம்ப்ரெஸ் வர. ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா டல்லாகவே போயிட்டுருக்கு ஸ்டோரி எல்லாமே. பார்த்திங்கன்னா ஹைப்னஸ் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா புது விதமாக பண்ணலான்னு சொல்லிட்டு புது விதமாக ட்ரை பண்ணியிருக்கானுங்க. மேபி கிறிஸ் ஜெரிகோ வந்தால் கண்டிப்பாக வெஸ்டர்மினியா டிக்கெட் ஒரு 10,000 விற்று கொடுத்துருவாரு. நான் ப்ரோ 10,000 கேட்டேன் சொல்கிறேன். இப்போது ஒரு 40,000 விற்றுக்குதுன்னா அவரால் ஒரு 10,000 விற்று அது 50,000 ஆக்கி விட்ருவாரு. இப்போது 50,000 விற்று இருக்குன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா 60,000 ஆக்கி விட்ருவாரு. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா கிறிஸ் ஜெரிகோ. பார்க்கலாம், கிறிஸ் ஜெரிகோ இருக்கிறதுக்கு ஒரு 80% வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பாக்ஸு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சும்மாவா இல்லை கிறிஸ் ஜெரிகோவா இல்லை வேறு ஏதாவது சும்மா டம்மி ஏதாவது சொல்லிட்டு காட்ட போகிறாங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டட் நியூஸஸ்லாம் இருக்குது, மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். நெக்ஸ்ட் ஒரு தருணம் சந்திக்கலாம். பை கைஸ்.